யோசனையின் வேட்கை அவளை ஒரு இடத்திலும் உட்கார விடாமல் இங்கும் அங்கும் அலையச் செய்தது. பருவம் தந்த பசியில் அவள் பரிதவித்தாள். கட்டிலில் தொங்கிய பூச்சரங்களின் மனம் அவள் ஆசையை மேலும் தூண்டிவிட்டது. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன் கீதா. சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறிய. பாப்பா போய் படுத்துக்க. இப்ப இதான முக்கியம். என்ன தொந்தரவு செய்யாது. நீ போய் தூங்கு. சௌக்கியமா இருக்குப்பா. என்ன திடீர்னு கால் போட்ட? முக்கியமான நியூஸ். பக்கத்துல விஸ்கி பாட்டில் இருந்தா 4 பேக்க உடனே முழுங்கு. ஆமா, நான் சொல்ல போற செய்தி உனக்கு அதிர்ச்சி கொடுக்கும். முடிஞ்சா தேவதாசா மாறிடு. என்னடா நீயே இப்ப கதை எழுத ஆரம்பிச்சிட்டியா? கதை இல்ல, உண்மை. உன்னுடைய ரயிலு வேற ஒரு தண்டவாளத்துல ஓடிடுச்சு. என்ன உளர்ற? எந்த ரயில்? கீதா எக்ஸ்பிரஸ். புரியுதா? சந்திரநாத்தை கல்யாணம் பண்ணிட்டா. திருமணம் இனிதே நிறைவேறி தம்பதிகள் சந்தோஷமாக இருக்கின்றனர். விஸ்கி அடிச்சியா? ஒன்னத்தான் அடிக்கணும். கீதா கையை விட்டு போனதுல எனக்கு வருத்தம் இல்லை. கீதா இல்லைன்னா யாரோ ஒரு ராதா. ஆனா நீ கத்துறத பார்த்தா உனக்கு தான் வேதனை அதிகம்னு நினைக்கிறேன். இல்லடா? நண்பன் இல்லையா? ஆனா அந்த பிச்சைக்கார எழுத்தாளுடைய வாழ்க்கை என் கையில தான் இருக்கு. அவளுடைய சந்தோஷத்துக்கு நான் தான் செக் பண்ணணும். செக்கா வண்டி குதிரை மாதிரி எங்க போனாலும் நம்ம லாயத்துக்கு தான் வந்தாகணும். கடிவாளம் என் கையில. காட்டை அதிகமா தட்டாதே, குதிரை உதைச்சிடும். ஹலோ ஹலோ ஆபரேட்டர், லைனை கட் பண்ணீங்க. நான் நியூயார்க் கால் பேசிட்டு இருக்கேன் தெரியுமில்ல? ஹலோ ஹலோ சந்திரநாத், வா 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 வா. வாழ்க வாழ்க எல்லாம் முடிஞ்சுதா? உள்ள எல்லாமே இன்னைக்கு அத்தியாயங்கள் தானே. I am always open. நானும் ஓபனாவே இருக்கேன். Sit down, sit down. Thank you, sir. இனிய இரவும் இன்ப உறவும். ஓ மார்வெலஸ் மார்வெலஸ். பக்கத்துக்கு பக்கம் சூடேத்திருக்க போல இருக்க. அவசியம் ஒவ்வொரு பெட்ரூமுக்கு இந்த புத்தகத்தை அனுப்பிச்சாகணும். ஆமா, நீ புதுசா கல்யாணம் பண்ணிட்டு இருக்க. கீதாவோட கொஞ்சத்துக்கே நேரம் சரியா இருக்குமே. இதை எப்படி எழுதி முடிச்ச? தேவை ஏற்படும் போது முடிச்சுதானே சார் ஆகணும். குட் குட் குட். கதை எழுத ஆரம்பிச்சா பாக்கி கதையெல்லாம் விட்டுறணும். யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி கரெக்ட். இனிமே நீதான் என்னுடைய பெர்மனன்ட் ரைட்டர். Thank you, sir. You are most welcome. நான் உனக்கு பேசுவது 1000 தானே. இப்ப நான் உனக்கு கொடுக்க போறது 5000. ஆச்சரியமா இருக்கா? என்னோட எழுத்தாளர் ஏழையா இருக்க கூடாது. எப்ப ஒருத்தர் சக்சஸ் ஆவா நீ எனக்கு மோப்பம் பிடிக்க தெரியும். I am a human blood. புடிச்சா
உனக்கு இலவச கார், இலவச வீடு எல்லாமே தர போறேன். பூங்க நீ தூங்க. அண்ணா சமந்தா, சமந்தா, என்ன பகல் புற தூக்கமா? பணக்கார வீட்டுக்கு வந்து தூக்கம் தன்னாலே வருது. என்னன்னா கனவு கண்டீங்களா? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னமா வைக்கம்? என் பூக்கா வேணும் இல்ல, எங்க அண்ணுக்குட்டி என் மாமன் பொண்ணு, அவ கழுத்தை தேடி தாலியை கட்டினேன். சாப்பிட்டுட்டு எல்லா பயிலும் சாயங்காலமே போட்டானு. நாங்க ராத்திரி சாப்பிட்டுட்டு நான் ரூமுக்குள்ள போயிட்டேன். அவசரமா அப்படியே நைஸா பால் எடுத்துக்கின்னு அப்படியே வந்தேன். சும்மா என்ன தெரியுமா பார்த்தேன், நான் குளிக்க போறேன். போங்க 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 போங்க, நானும் போறேன். கீதா, டவல் கொண்டா. இது வரேங்க. என்னங்க டவல் கேட்டீங்களே, கொண்டாந்துருக்கேன். எங்க கொண்டா? இந்தாங்க. கொண்டாயா? எடுத்துங்க. கீதா, அன்னைக்கு கதை எழுதும்போது கட்டிட்டு இருந்தியே, அதே கூட கட்டிக்க. என்னங்க இது? அந்த கண்ணாடியில் நீ உன் அழக பாரு, இந்த கண்ணாடியில நான் ஏன் அழக பாக்குறேன். விடுங்க, இன்னைக்கு என்னமோ எனக்கு தூக்கம் தூக்கமா வருது. ஐயோ, எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் கூட தூக்கம் இல்லையே. அப்ப போய் கதை எழுதுங்க. அன்னைக்கு கற்பனை கதை எழுதுன, இன்னைக்கு என் வாழ்க்கை கதையே எழுத போறேன். என்ன புஸ்தகத்துல முடிக்கிட்ட? கொஞ்சம் இருக்கு முதலாளி, இது அடுத்த பாராவை முடிச்சுட்டு வரேன். இப்பதான் காதல அவன் கண்ணத்தை கிள்றான். வாழ்க வாலிபம். உனக்கு என்ன வயசு? இத படிக்க படிக்க வயசு குறையுது முதலாளி. என்னமா எழுதுறான், எந்த மழையை எழுதுறான் முதலாளி? உங்க மருமகன் தான். மருமகன் என் மகளுக்கு புருஷன்னு சொல்லு. முதலாளி, இது எவ்வளவு புத்தகம், நான் திருப்பி கொடுக்கணும். சாக்கடை இலக்கி முதலாளி, இந்த சாக்கடையை தான் பெரியவங்க எல்லாம் பதுங்கி பதுங்கி படிக்கிறாங்க, சின்னவங்க பப்ளிக்காவே படிச்சிடுறாங்க. இல்ல கணக்கு எழுத்தாளர் எழுத்தாளர் என்ன அருமையான மாப்பிள்ளை தெரிஞ்சிருக்கா பச்சா கீதா. முதலாளி,
நல்ல எழுத்தாதான் அந்த புள்ள எழுதணும். இந்த வீட்டுக்கு வந்தப்ப நாம அவனுக்கு நல்ல எழுத்தா எழுதலையே. அந்தஸ்தும் பணமும் கேட்டோம். அவன் அதை தேட வேண்டிய வகையில தேடுறான். முதலாளி, இப்பவும் மகளையும் அவனையும் இங்க வரவழைச்சு விட்டோம்னா அவன் அப்படி எழுதுறதே விட்டுடுவான். முதலாளி, 2 லட்சம் ரூபாய் இருந்த இடம் தெரியல. உன் அடுத்த புத்தகம் என்ன தெரியுமா? 1000 கலை தெரிந்த அபூர்வ சிந்தாமணி. எப்படி என் தலைப்பு? எப்படி சார் உங்களுக்கு தலைப்பெல்லாம் இப்படி திடீர்னு கிடைக்குது? அடிப்பே 1 கிளாஸ், அப்புறம் கற்பனைலாம் A கிளாஸ். Come on, நீ ட்ரை பண்ணு. எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை சார். No, it's all right. Soda, please. சந்திரநாத், ஃபேமஸ் பாரசீக கவிஞன் உமார் கய்யாம் மது ஒரு கையில மாது ஒரு கையில மாத்தா இருந்தான். உலக மகா எழுத்தாளர்கள் எல்லாம் உற்பத்தியானதே வைன் கிளாஸ்ல தான். கமான், கொஞ்சம். எக்ஸ்கியூஸ் மீ, கீதாவுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவா. சமூகத்துல நீ இப்ப ஒரு பெரிய மனுஷன், 4 பார்ட்டிக்கு ஒண்ணு கூப்பிடுவாங்க, நீ போகணும். அங்க ஊத்தி கொடுத்தா மாட்டேன்னு சொல்லிடுவியா? அதான் மேலேசா. சந்திரநாத், மனைவின்னு சொன்னாலே நம்ம வாழ்க்கை ஒரு பாகம் தானே. ஆமா. அப்ப என் பின்னால சந்திரநாத், நாம குடிக்கும் போது அவளுக்கும் ஒரு பாகத்தை ஊத்தி கொடுக்கணும். வாழ்க்கையில ஒரு ரேஞ்சுக்கு மேல போயிட்டா யூ மஸ்ட் சேஞ்ச். கோ ஆன், கீதாவை ட்ரெயின் பண்ணு. இத அவ மறுத்தா? நான்சென்ஸ். பக்திக்காக கால அவளை தெரியுது, புருஷனுக்காக பாதிக்காக குடிக்க கூடாதா? விஷமா குடுக்குறான். பிஸ்கே அந்த காட்டு அடையாள சின்னம். Come on, drink for me. Take. நான் ரொம்ப கைராசிக்காரன். நான் தொட்டதெல்லாம் பெருகும். என் கையால கொடுத்திருக்கேன். குடி. That's right. ஆரம்ப பாடமே அதிகமா படிச்சா அதான் கொஞ்சமா பாட்டில வெளியே போட்டா அது விடுவோம், உள்ள போட்டா நாம விடுவோம். ரொம்ப நல்லா இருக்கு. ஐம் ஆல்வேஸ் ஓபன். தூக்குடா. தூக்கடா. ஏடா கண்ணா இருப்போ அதான் குடிச்சு வச்சிருந்தா அவன் கஷ்டப்படுறான், நீ கஷ்டப்படுற. நானே போட்டு கைக்கிறேன், நீங்க போங்க. கொண்டாட்டி பூட்ஸ கழட்டலாம், ஃப்ரெண்ட் கோட்டை கழட்ட கூடாதா? After all my friend, only toothpaste. சரி, நீங்க போலாம். போலாமே. இருந்தாலும் இவனை இந்த மாதிரி நிலைமையில விட்டுட்டு போறது என்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டுக்கு அழகா? ஆமா, இந்த கோலத்துல கொண்டாந்து விட்டுருக்கீங்களே, இது மட்டும் ரொம்ப அழகா. அதான் இன்னும் டெம்பரேச்சர் அழகா போட்டுருக்கு. ஆமா, நானும் தான் கேட்கிறேன், நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? இல்லை இவன் தான் என்ன பேப்பட்ட பெரிய தப்பு பண்ணிட்டான். ச்சே, நீ இவ்வளவு பிற்போக்கா இருப்பேன் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. மொத்தத்துல நம்ம பெண்களே இந்த மாதிரி ஃபேஷனுக்கு